கொஞ்ச நாள் முன்னாடி என்னை பார்க்க ஒரு வயசான அம்மாவை அவங்களோட பொண்ணும் அவங்களோட புருஷன் 2 பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு டிப்ரெஷன். நான் வழக்கம் போல் அந்த பிரச்சனையை பற்றி விளக்கிட்டு ஏன் மாத்திரை எடுக்கலை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்டுட்டு இருந்த அவங்க வீட்டுக்காரர் திடீர்னு கோவமாக, சார் இவ தான் வேணும்னு பண்ணுறா, நீங்களும் இவளுக்கு ஒத்துவுதுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், இப்போ தான் இப்படி இருப்பா, கொஞ்ச நாளில் பயங்கரமாக எல்லா வேலையும் செய்வா, நிறையா வாய் பேசுவா, சண்டை போடுவா, சும்மா இப்போ வந்துட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார். அவரை குறை சொல்ல முடியாது. பைப்போலார் டிஸார்டர் அப்படின்றது உணர்வு ரீதியான பிரச்சனைன்றதுனால பல சமயம் நமக்கு அது ஒரு நார்மலான மூட் ஸ்விங் மாதிரி இருக்கும். ஆனால் அதை வித்தியாசப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேஷண்ட்ஸ் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாம் எல்லாருமே கோவப்படுவோம், ஒரு சில சமயம் வருத்தப்படுவோம், சில சமயம் காரணமே இல்லாமல் இந்த உணர்ச்சிகள் நமக்கு மாறி மாறி வரும். உதாரணமாக இன்றைக்கி காலையில் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் லாட்ரி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பயங்கர குஷியாக இருப்பார். சாயங்காலம் அந்த லாட்ரி டிக்கெட் அவர் தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சோகமாக ஆகிடுவார். இதே மாதிரி இதை தான் பல பேர் மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் பைப்போலார் டிஸார்டர் பிரச்சனைக்கும் ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, மருத்துவ ரீதியாக ஒரு சாதாரண மூட் ஸ்விங் அப்படின்றது ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் நம்மளுடைய வேலை பாதிக்கப்படாது அதனால். ஆனால் பைப்போலார் டிஸார்டரில் ஏற்படுற மனநல மாற்றங்கள், அதாவது மூட் எபிசோட்ஸ் அப்படின்றது வார கணக்கில் இருக்கும். அவங்க தங்களோட இயல்பான காரியங்களை செய்ய மாட்டாங்க. சாப்பாடு, தூக்கம் அப்படின்ற நம்மளோட அத்தனை இயக்கமும், உடம்போட அத்தனை இயக்கமும் பாதிக்கும். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாதாரண மூட் ஸ்விங் பின்னாடி ஒரு தெளிவான காரணம் இருக்கும். ஆனால் பைப்போலார் டிஸார்டரில் எந்த காரணமும் இல்லாமல் மூளைக்குள்ளே ஏற்படுற ரசாயன மாற்றங்களால் ஒரு நபர் பயங்கர உற்சாகத்துக்கோ இல்லை பயங்கர சோர்வுக்கோ போக முடியும். இது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு மருத்துவ நிலை. இதை அவங்களோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறது, அவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறது இந்த சிகிச்சைக்கு ஏற்படுற முதல் தடையாக இருக்குது. அப்போ பைப்போலார் டிஸார்டர் அறிகுறிகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அது குறையும். அது என்ன பைப்போலார்? பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? பை அப்படின்னா 2, போலார் அப்படின்னா துருவம். வட துருவம், தென் துருவம் மாதிரி இது 2 எதிரெதிர் முனைகளை கொண்ட ஒரு மனநிலை மாற்றம். ஒரு முனையில் மேனியா இல்லை ஹைப்போமேனியா அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் மன எழுச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வரும்போது நோயாளிகள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, நிறையா பேசுவாங்க, நிறையா காரியங்கள் செய்வாங்க. ஆனால் எடுத்த காரியம் எதையும் முழுசாக முடிக்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல பயங்கர எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தன்னோட எபிலிட்டி மேலே தன்னம்பிக்கை பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, சில நேரம் பயங்கர கோபமாக இருப்பாங்க, நிறைய சண்டை போடுவாங்க, காரணமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாயை மூடவே மாட்டாங்க. அவங்க இயல்பில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இது இல்லாமல் நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய சம்டைம்ஸ் ஹைப்பர் செக்ஷுவலாக இருப்பாங்க, வரம்பு மீறிய நடவடிக்கைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு முனை. இதனோட நேர் எதிர் முனை டிப்ரெஷன். டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு மனசோர்வு பயங்கரமாக இருக்கும். அவங்களால எதிலையுமே ஒரு ரியாக்ஷன் இருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணமே இல்லாத ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு படுத்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும். யார்கிட்டையும் பேச பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு இது இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேசஸில் நம்ம செத்துப்போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணலாம். சம்டைம்ஸ் பல சமயங்களில் அவங்க தற்கொலை முயற்சிகள்லையும் ஈடுபடுவாங்க. இது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2க்கும் எபிசோட்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த மாதிரியான காம்பினேஷன்லேயும் இந்த எபிசோட்ஸ் வரலாம். சில நேரங்களில் மேனியாவே தொடர்ந்து வரும், சில நேரங்களில் டிப்ரெஷனே தொடர்ந்து வரும், சில நேரங்களில் மேனியாவும் டிப்ரெஷனும் மாறி மாறி வரும். இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாற்றங்கள் எல்லா நாளும் இருக்காது, எல்லா நேரமும் நடந்துக்கிட்டு இருக்காது.
பல நாட்கள் இவங்களோட மனநிலை சாதாரணமாக இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு மன உளைச்சல் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்தாலோ, இல்லை சில சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமலோ அவங்களோட மனநிலை மாறிடும். மேனியாவோ டிப்ரெஷனோ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த வியாதி வந்த பல பேர் அதனால் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, சரி சார் எனக்கு இப்போ பிரச்சனை இருக்குது, நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்க, ஆனால் அதுதான் எடுத்து நான் நார்மல் ஆகிட்டேனே, இப்போ எதுக்கு என்னை தொடர்ந்து மாத்திரை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு தான். அதை முதல்ல புரிஞ்சுப்போம். நார்மலாக இருக்கும்போது ஏன் மாத்திரை சாப்பிடணும்? இதுதான் பலருக்கு இருக்கிற மிக முக்கியமான சந்தேகம். ஒரு மாத்திரை எடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகளை, அதாவது சைடு எஃபெக்ட்ஸை நம்ம எதிர்கொண்டே ஆகணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் சைடு எஃபெக்டை எதிர்கொள்ளணும்? இந்த கேள்விக்கான பதிலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பைப்போலார் டிஸார்டர் அப்படின்றது மூளையில் ஏற்படுற நரம்பியல் மாற்றங்கள்னால நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெளியே பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மூளைக்குள்ளே அந்த பாதிப்பு ஒரு சைலண்ட் ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்? நாட்கள் போக போக நிறைய எபிசோட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி வர்ற எபிசோட்ஸ் பயங்கர தீவிரமாக இருக்கும். ஆரம்பத்தில் 1-2 மாத்திரையில் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பல மருந்துகள் தேவைப்படுற மாதிரி போகலாம். அப்படி பல மருந்துகள் கொடுத்தாலும் பிரச்சனை சரியாகாத மாதிரி போகலாம். ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் நடுவில் இருக்கிற காலம், டியூரேஷன், எபிசோட இன்டர்வல் குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல 4 வருஷத்துக்கு 1 அப்படின்னு வரும். அப்புறம் வருஷத்திலே பல எபிசோடு அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். இதை நாங்கள் கிண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஒரு தீக்குச்சியை கொளுத்துனீங்கன்னா அதில் வர்ற நெருப்பை ஈஸியாக அணைக்கலாம். ஆனால் அதுவே ஒரு காட்டு தீயாக பரவிடுச்சுன்னா அணைக்கிறது கஷ்டமாகும். அந்த மாதிரி தான் இந்த மாத்திரைகளை பிரச்சனை இல்லாத நேரம் எடுக்கிறது ஒரு தீக்குச்சி நெருப்பாக இருக்கிறது காட்டுத்தீ மாதிரி பராமல் தடுக்கும். அந்த வேலையை தான் இந்த மாத்திரைகள் செய்யுது. பலர் கேட்குற கேள்வி இதுதான், மாத்திரை எடுக்கிறோம், அதை தாண்டி நாங்கள் வேறு என்ன செய்யணும்? அடிப்படையில் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கூடுதோ அப்போல்லாம் பைப்போலார் எபிசோடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூடுது. ஸோ மிக முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். மாத்திரையோடு சேர்ந்து ஒரு பைப்போலார் நோயாளி கட்டாயம் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் இருக்குது. முதல் விஷயம் தூக்கம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தூக்கம்ன்றது உடம்பில் வெறும் சோர்வு நீக்கிற விஷயமாக பார்க்காதீங்க. மருத்துவ ரீதியாக நம்ம மூளையில் சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுழற்சி நிலைக்கும் மற்றும் மனநிலையை சீராக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் 2க்கும் நல்ல தூக்கம்ன்றது மிக முக்கிய தேவை. தூக்கமின்மைன்றது ஒரு மேனிக்க எபிசோடை ஆரம்பிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணிகளில் ஒன்று. அதனால் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கணும், ஒரே நேரத்தில் எந்திரிக்கணும். இது ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டோட ஒரு மிக முக்கியமான பார்ட். அடுத்தது, சில பேர் சொல்லுவாங்க, நான் மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன் சார், ஆனால் வீக்கெண்டில் மட்டும் கொஞ்சமாக சரக்கு அடிச்சுக்கிறேன். இது ரொம்ப காமனாக கேட்குற விஷயம். ஆனால் இது ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு சென்ஸ் பண்ண இல்லாத காம்பினேஷன். ஆல்கஹால், கஞ்சா இதெல்லாம் நேரடியாக மூளை கெமிஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரைகள், அதாவது மூட் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவோம், அது ஒரு பக்கம் அந்த கெமிஸ்ட்ரியை பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் இதை ஆல்கஹாலோ கஞ்சாவோ எடுக்கும்போது அதை இந்த பக்கம் அது குறைச்சிரும். சிம்பிளாக சொன்னால் ஒரே நேரத்தில் ஆக்சலரேட்டரையும் பிரேக்கையும் அடிக்கிற மாதிரி. அதனோட ரிசல்ட் என்ன? மறுபடியும் மேனியா, டிப்ரெஷன் திகராகும். ஸோ கண்டிப்பாக அவாய்ட் ஆல்கஹால். அடுத்த முக்கியமான விஷயம் ரொட்டீன். மூளைக்கு ரொட்டீன் ரொம்ப பிடிக்கும். அது ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சாதான் காமாக இருக்கும். எப்போ வேணுனாலும் சாப்பிட்றது, ஒரு தூக்கம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது, அன்பிரடிக்டபுளாக வேலை பார்க்குறது, இதெல்லாம் மூளைக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குற சிக்னல். நேரம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டு நேரத்துக்கு வேலைக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணால் மூளையினோட கெமிக்கல் பேலன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் தவற விடுறது என்ன தெரியுமா? பைப்போலார் டிஸார்டரில் ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க எபிசோடு வந்ததுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. பெரும்பாலானவர்களுக்கு ஒரு எர்லி சிக்னல்ஸ் இருக்கும். திடீர்னு தூக்கம் குறைஞ்சிரும், எனர்ஜி அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகமாக பேசணுன்ற மாதிரி இருக்கும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், சின்ன விஷயத்துக்கும் இரிட்டேட் ஆகாத மாதிரி இருக்கும். இதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு விடுறவங்க நிறைய பேர். ஆனால் பல சமயம் இது மேனியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சிக்னல். அதனால் ஒரு சிம்பிள் மூட் டைரி அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூட் டைரி ஆப் நிறைய இருக்குது. அதில் தினைக்கும் ஒரு மூட் செக்இன் பண்ணுங்கள். அது செய்யும்போது உங்களுக்கே தெரியும், இது நமக்கு இன்றைக்கி இருக்கிற மூட் நார்மலாக
இல்லை நார்மலாக இருக்கான்னு. அதை விட ரொம்ப முக்கியம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏர்லி வார்னிங் சைன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வைங்க. ஒரு சில சமயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ எபிசோட் வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதை விட எபிசோட் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கிறது தான் மிக முக்கியமான ரியல் ட்ரீட்மெண்ட். அடுத்தது, நம்ம மூடுக்கு ரொட்டீன் மட்டும் போதாது, லைஃப் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். திடீர்னு நைட் ஷிஃப்ட்டு, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, அதனால் ஸ்லீப் டைமை குறைச்சி போகிறது, அன்பிரிடிக்டபுளாக வந்து வெளியே பார்ட்டி அது இதுன்னு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து சர்க்கேடியன் ரிதமை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனோட டைரக்ட் எஃபெக்ட் வந்து மூடில் தெரியும். அதுக்கு பதிலாக ஒரு கன்சிஸ்டன்ட் லைஃப் ஸ்டைல், ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் ரொட்டீன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி செய்யும். ஸோ சிம்பிளாக சொன்னால், லைஃப்பில் அப் அண்ட் டவுன் அதிகமாக இருந்தால் நம்ம மூட்லேயும் அது வந்து எதிரொலிக்கும். வீடியோ ஆரம்பத்தில் ஒரு கணவர் கோவப்பட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவர் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா பைப்போலார் நோயாளி படுற கஷ்டத்தை விட அவங்கள கவனிச்சுக்கிறவங்க படுற மன உளைச்சல் நிறைய நேரங்களில் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தினர் புரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1, நீங்கள் நோயாளியோட ஆர்கியூ செய்யலை, அவரோட மூளையோட ஆர்கியூமெண்ட் செய்கிறீங்க. ஒரு மேனிக் எபிசோடு இருக்கும்போது அவரோட மூளையினோட முன்பகுதியில் இருக்கிற ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது முடிவெடுக்கிற பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்னதான் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகாது. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டு வாதம் பண்ணுறது, கோவப்படுறது எந்த பயனையும் தராது. அதனால் மாற அவங்களோட அஜிடேஷன் ஜாஸ்தியாகும். உங்கள் மேலேயே அந்த கோவத்தை காட்டுறது தான் நடக்கும். அந்த நேரத்தில் உங்கள் வேலை ஆர்கியூ பண்ணுறதில்ல, டயத்துக்கு டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு வர்றது. 2வது, அவங்களோட உணர்ச்சிகளை பிரித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தில் அதிகமான கோபம், டென்ஷன், விமர்சனம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த இது மாத்திரை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ரிலாப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேஷண்ட்ஸோட வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவர் மாத்திரை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட மேனியா பீரியடில் அவர் செஞ்சது எல்லாத்தையும் வந்து குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் நீ இப்படி பண்ண, இந்த நேரம் இப்படி பண்ண, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நோயாளி ஒரு மனுஷன்தான், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயத்துக்காக எல்லோரும் ஜென்யூனாக அப்செட் ஆகலாம். அந்த மாதிரி அப்செட் ஆகிற நேரத்தில் உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ ஒரு லூஸு, அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு அவங்கள லேபிள் பண்ணுவாங்க. இது அவங்கள ரொம்ப பாதிக்கும். பல பேர் என்கிட்ட வந்து, சார் நான் மாத்திரை எடுத்தேன்னா என்னை வந்து லூசுன்னு இவர் குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கார் சார், அதனால தான் மாத்திரை எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான லேபிள் பண்ணுறது வந்து சில சமயங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உண்டாக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். எது நோயோட அறிகுறி, எது சாதாரணமான உணர்ச்சி, இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, சிகிச்சையில் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கணும். மாத்திரை எடுக்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது மட்டும் உங்களோட வேலை இல்லை. அது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணாத மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும். தூக்க நேரம் குலையாமல் பார்த்துக்கிறது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இல்லாத சூழல் உருவாக்குறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், உங்களையும் கவனிச்சுக்கோங்க. ஒருத்தர் கேர் கிவராக இருக்கிறது அப்படின்றது ஒரு ஃபுல் டைம் எமோஷ்னல் ஜாப். நீங்கள் மென்டலாக டயர்ட் ஆகிட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கவே முடியாது. அதனால் கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. உங்களோட நண்பர்களோடு பேசுகிறது, பிரேக் எடுக்கிறது, தேவைன்னா கவுன்சிலிங் கூட போங்க. இது செல்ஃபிஷ் இல்லை, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டாக உங்களை பார்த்துக்க வேண்டியது முக்கியம். இப்படி நம்ம பார்த்துக்கல அப்படின்னா நம்ம வந்து கரையான் அரிச்ச கட்டை மாதிரி தான். பார்க்க நல்லா இருப்போம், ஆனால் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. இறுதியாக, பைப்போலார் டிஸார்டர் அப்படின்றது ஒரு பயப்படக்கூடிய வார்த்தை இல்லை. இது மூளையில் ஏற்படுற ஒரு பயாலாஜிக்கல் சேஞ்ச். சரியான மெடிசின், சரியான லைஃப் ஸ்டைல் மற்றும் குடும்பத்தோட புரிதல், இந்த 3 சேர்ந்ததுன்னா மிக இயல்பான முழுமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இது பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.